புதன்கிழமை ஈவினிங் டு நைட் நான் பண்ண ஒர்க் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கிச்சன் கிளீனிங் எப்பயுமே அதிகமாக நைட் ரொட்டீனாக இருக்கும். ஏதாவது ஒரு சில நாள் முடியாத பட்சத்தில் அன்னைக்கு மட்டும் கிச்சனை நைட்டு அலங்கோலமாக போட்டு வச்சுருவேன். பட் அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சாலே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறப்ப கிச்சனில் எந்த ஒர்க்கும் செய்யவே தோணாது. அந்த அளவுக்கு கிச்சனை பார்க்குறப்பயே இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கிச்சன் கிளீனிங்கை நைட் ரொட்டீனாக எப்பயுமே வச்சுக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவேன். சாட்டர்டே சண்டே எப்பவும் போல் வீக்கெண்டில் மாவு எதுவும் அரைக்கலை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக ராகி மாவையும் ஆப்ப மாவுக்கு மட்டுமாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு மதியமே ராகி மாவு அரைக்கிறதுக்கும் ஆப்ப மாவு அரைக்கிறதுக்கும் ஊற போட்டிருந்தேன். ஆப்ப மாவு அரைச்சாலே நான் சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து வச்சுருவேன். மீதமான சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆப்ப மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரைண்டரில் அதை தான் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவேன். நம்ம அரிசி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பழைய சாதம் போட்டால் சாதம் அரைப்படாது. ஃபஸ்ட்டு பழைய சாதத்தை போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கூழ் பதத்தில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பச்சரிசி உளுந்து வெந்தயத்தை சேர்த்து அதோடு அரைக்கிறப்ப தேங்காய் தண்ணியையும் சேர்த்துட்டோம்னா ஆப்பமாவு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் அரைப்படுற நேரத்தில் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் தோல் சீவி வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா தான். இந்த உருளைக்கிழங்கு குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நான் வெங்காயம் உருளைக்கிழங்கு தோல் சீவுறதுக்குள்ளேயே சாதமும் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அதோட ஆப்பமாவுக்கு தேவையான பச்சரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதையும் அரைப்பட்ட சாதத்தோடு சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி உப்பு போட்டு நல்லா அரைச்சதை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் நல்லாவே பொங்கி வந்துடும். குருமாக்கு அரைக்கிறது தேவையானது எடுத்து வச்சிட்டேன்னா அது வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் நான் அதையும் அரைச்சிருவேன். அதனால் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அதையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிட்டேன். இந்த குருமாக்கு காரப்பொடி எதுவும் தேவையில்லை. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் போதும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண ஒரே ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குற நேரத்தில் தோல் சீவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சாப் பண்ணிட்டேன். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் 3 உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் பெரிய வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை வெங்காயத்தை கொஞ்சம் கூட்டி போட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாவே வரும். இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து அதோட உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்குற நேரத்தில் அரைக்கிறதுக்கு தேவையானதை தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் எடுத்து வச்சுருந்தேன். அதை அரைச்சிட்டேன். அதை அரைச்சதுக்கப்புறமா அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் திக்காக தான் வைப்பேன். கிரேவி பதத்தில் தான் வைப்பேன். கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் வீட்டில் சாப்பிடுவோம். அதுக்காகவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை லேசாக மூடி வச்சுருந்தேன். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிட்டோம்னா சவுண்டு வரப்போ வெளியிலலாம் தெரிக்காது. ஸோ அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஆப்ப மாவையும் எடுத்து வச்சுட்டேன். ராகிக்கு மாவு போட்டு விட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஆப்ப மாவு ராகி மாவு அரைக்கிறதுக்கு மொத்தமே 1/2 அன் ஹவர் கிட்ட தான் ஆச்சு. இப்போ ராகி மாவும் நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. அதையும் டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். இதுவும் காலையில் நல்லா புளிச்சு வந்துடும். ஆப்ப மாவும் ராகி மாவும் இருக்கிறதுனால இப்போ ஒரு 3 நாளாக எப்படியோ சமாளிச்சிடலாம். சண்டே மாவு அரைச்சிருவேன். டிஃபன் செஞ்சுக்கிட்டே சைட் பை சைடாக இருந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சமாக கழுவி வச்சுட்டேன். கிரைண்டரும் இப்போ அப்படியே போட்டு விட்டோம்னா அதுவும் அப்படியே நிறைய பாத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சப்பாத்தி போட்டு எடுக்கணும். கிரைண்டர் வாஷ் பண்ணுறதுக்குனே தனியாக டூத் ப்ரஷ் வச்சுருக்கிறேன். அதை வச்சு தான் கிரைண்டரை அந்த கல்லெல்லாம் தேய்ச்சி எடுப்பேன். ஸோ அதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது. எல்லாம் அந்த இடுக்குலையும் போய் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. அதுக்காகவே தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் ஃபுல்லாக கழுவி எல்லாம் வச்சுட்டேன். ஆனால் கவுண்டர் டாப்பில் எல்லாம் போட்டபடி இருக்குது. அதெல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டிஃபன் போட்டு எடுக்கணும் சப்பாத்தியை. நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறமா எந்தெந்த பிளேஸில் எதை எடுத்தோமோ அதெல்லாம் அங்கே வச்சுட்டாலே ஓரளவு கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிரும். ஸோ அதை அப்படி அப்படியே நம்ம போட்டு வைக்கிறதுனால 1 பை 1 அது சேர்ந்து கவுண்டர் டாப்பே நிறைஞ்ச மாதிரி ஆயிடுது.
அதுவும் என்னை மாதிரி வந்து சின்ன கிச்சனாக இருந்தால் ரொம்பவே வந்து டஞ்சனாக ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போல்லாம் சமையல் முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து கையோட அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வச்சுற பழக்கத்தை கொண்டு வந்தாச்சு. கிரைண்டர் வந்து நான் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதில்ல. தனியாக வந்து கபோர்டில் தான் வச்சுருக்கிறேன். மாவு அரைக்கிறப்ப மட்டும் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு அரைச்சிட்டு திருப்பி பழையபடி அந்த பிளேஸில் வந்து செட் பண்ணிடுவேன். இப்போ மாவு அரைச்சாச்சு. கவுண்டர் டாப்பையும் கொஞ்சம் க்ளீன் ஆயிருச்சு. எப்பயுமே அடுத்து ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து எந்தெந்த பொருள் வந்து காலியாக இருக்குதோ அந்த க்ரோசரி பாக்ஸை வந்து கழுவி வச்சுருவேன். அதை நைட்டு வந்து ஃபில் பண்ணுறதா இருந்தால் அதை கையோட வந்து ஃபில் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து டிஃபன் சப்பாத்தி வந்து போட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் எதுவும் இல்ல. சாப்பிட்டு போடுற பாத்திரம் மட்டும்தான். ஸோ இப்பயே வந்து பார்க்குறப்பயே வந்து கிச்சன் அவ்வளோ அழகா இருக்குது. அதனாலேயே வந்து அடுத்தடுத்து வேலை செய்யவும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லா பாத்திரத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா வந்து குருமாவ செக் பண்ணிட்டு, தண்ணியா இருந்தா கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். ஆனா, எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில தான் பிடிக்கும். ரொம்பவுமே தண்ணியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி கிழங்க வந்து அங்கங்க 1, 2ஆ மசிச்சு விட்டோம்னா, கிரேவில நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்ப எனக்கு வந்து கிரேவி வந்து கரெக்ட்டா வந்து இருக்குது. கரெக்ட்டான பதத்தில இருக்கிறதுனால, நான் அப்படியே வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா வேணும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனா, இந்த குருமாக்கு இந்த மாரி கன்சிஸ்டன்சில வச்சா தான் நல்லாவே டேஸ்ட் குடுக்கும். எனக்கு எப்பவுமே சப்பாத்தி போடுறதுக்கு, மாவு பெசைறதுக்கு எதுக்குமே எனக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்காது. வேகமா வந்து சப்பாத்திலாம் ரெடி பண்ணிருவேன். அதே மாதிரி வந்து தோசை கரண்டி வச்சு எனக்கு திருப்புற பழக்கமும் இல்ல. இந்த மாதிரி கையிலேயே வந்து ஈஸியா வந்து திருப்பி எடுத்துருவேன். சில பேருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தோசை கரண்டிய வச்சு தான் வந்து எடுக்க தெரியும். ஆனா எனக்கு இந்த மாரியே எடுத்து பழகுனதுனால, அது வந்து எனக்கு சுடுற மாதிரி ஃபீல் வந்து இருக்காது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்பில ஒண்ணே ஒண்ணு தான் இந்த சப்பாத்தி கட்டை மட்டும் தான் இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்த கையோட வாஷ் பண்ணிட்டேன். எப்பவுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. ஒரு சில நாள் வந்து ஏதாவது ஒரு சோம்பேறித்தனத்தால வந்து போட்டுட்டு படுக்கிற மாரி தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால தவிர்க்க முடியாதுதான். ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆகுறது சகஜம் தான். ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து கிச்சன வந்து இந்த மாதிரி நீட்டா, கிளீனா வந்து ஆக்கிட்டோம்னா, அடுத்து வந்து மறுநாள் காலையில அத வந்து பார்க்குறப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா குக் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் லிக்விட வச்சு தேய்ச்சு எடுத்துருவேன். அப்படி இல்லன்னா, கொஞ்சம் டீப் கிளீனிங்கா இருந்தா ஷாம்பூலாம் வந்து தேய்ப்பேன். அப்படி இல்லன்னா, வெறுமனையா ஷாம்பு மட்டும் வச்சு இந்த மாதிரி கவுண்டர் டாப்ப கிளீன் பண்ணிருவேன். அதே மாதிரி டீப் கிளீனிங்கா இருந்தா இன்னும் லெமன், உப்பு, ஷாம்பு இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சேர்த்து தான் வந்து டீப் கிளீன் பண்ணுவேன். டெய்லி நைட் ரொட்டீன்னா இந்த மாரி தான் கிச்சன் கிளீனிங் இருக்கும். நம்மளால ஒரு சில நேரம் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு செய்ய முடியலனா கூட துணிய வந்து நல்லா தண்ணீல வந்து நனச்சு எடுத்துட்டு, ஈர துணிய வச்சு ஃபுல்லா வந்து தொடச்சு எடுத்துட்டாலே, நம்மளுக்கு கிச்சன் வந்து நல்லாவே கிளீன் பண்ண மாரி தான் இருக்கும். நானும் என்னைக்காவது ஒரு சில நாள் ரொம்ப முடியலனா கூட, பாத்திரத்த கூட வாஷ் பண்ண முடியலனா கூட, எல்லாத்தையும் சிங்க்ல வந்து எடுத்து போட்டுட்டு, ஃபுல்லா ஈர துணிய வச்சு நல்லா தொடச்சு விட்டுட்டு, காஞ்ச துணியையும் வச்சு நல்லா தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிச்சனே வந்து அப்படியே கிளீன் பண்ண மாரி தான் இருக்கும். காலையில எந்திரிச்சு வந்து பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ற மாரி வச்சுக்குவேன். ரொம்ப ரேரா தான் இப்பல்லாம் வந்து கொஞ்சம் கிச்சன வந்து நைட்டு வந்து அலங்கோலமா போட்டு வச்சுட்டு தூங்குற மாரி இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து கிளீன் பண்ணி தான் வச்சுட்டு இப்ப தூங்குறேன். மேக்ஸிமம் நைட் ரொட்டீனா வந்து கிச்சன் கிளீனிங்கும், அதே மாரி மறுநாள் சமையலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனும் இருக்கும். ஒரு சில நாள் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாத மாரி இருக்கும். ஒண்ணு டைம் இல்லாத காரணமா இருக்கும். அப்படி இல்லன்னா, காய்கறி எதுவும் இல்ல. எக்க வச்சு தான் காலையில வந்து மறுநாள் சமையல வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, பிளான் எதுவுமே பண்ணாம வச்சுருவேன். அந்த மாரி தான் இன்னைக்கு நைட் ரொட்டீன்ல மறுநாள் சமையலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது. காலையில எக் வச்சு மட்டும் தான் நான் வந்து சமைக்க போறேன். ஸோ, அதனால எனக்கு ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்ல. ஃபுல்லா வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிச்சன் வந்து வச்சுட்டு தூங்குறப்ப, காலையில எந்திரிச்சு பார்க்குறப்ப, நம்மளோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி தான் ஃபீல் ஆகும். அதுவும் இதோட மறுநாள் சமையலுக்கு தேவையான பிளானும் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம்னா, அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஆக்கும். நம்மளோட வேலைகள வந்து பாதியா குறைக்கிற மாரி இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.